நான் முடிவு பண்ணிட்டேன். கடலுக்குள்ள இறங்குதேன். இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுது. அந்த அந்த ஷாட் இருக்குல்ல, எனக்கு வந்து கேஜிஎஃப் ஷாட்ட ரிமைண்ட் பண்ண மாரி இருந்துச்சு. அந்த இடுப்பு மேல அந்த குட்டி பையன் கை வச்ச ஷாட். ஹலோ வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ஒரு ட்ரெய்லர். கிங்ஸ்டன் அப்படின்ற படத்துக்கான ட்ரெய்லர். ஜிவி பிரகாஷ் திவ்ய பாரதி நடிச்சிருக்காங்க இதுல. ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பார்த்துட்டு அப்புறம் மற்ற டீடைல்ஸ்லாம் பேசலாம். ஓகே, லெட்ஸ் கோ. இந்த கடல் தனக்குள்ள 1000 ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்கும். சில கதைகள் காத்துலையும், பல மர்மமான நிஜங்கள் கடலோட ஆழத்திலையும் ஒருத்தனுக்காக காத்திருக்கும். ஓகே, சாவையும் சங்கடத்தையும் தவிர இந்த ஊர் வேற என்னத்தை பார்த்திருக்கு? இதெல்லாம் மாத்த இங்க யார் இருக்கா? காசு காசுன்னு வெறி பிடிச்சி அலையிறதே நீ. ஒருத்தனோட பேராசை தான் இந்த ஊரையே அழிச்சுது. நீயும் அதே தப்ப பண்ணிடாதையா? எந்த ஊருக்கும் இல்லாத கஷ்டத்தை கடவுளையே நமக்கு மட்டும் தந்திருக்கான். நல்லா இருக்காரு. அந்த சடலம் இந்த மண்ணுல இருக்கிற வரைக்கும் அதோட ஆதிக்கம் அடங்காது. உன் பேய் கதையெல்லாம் நம்ப நான் தயாரா இல்லை. நான் முடிவு பண்ணிட்டேன். கடலுக்குள்ள இறங்குதேன். இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுது. அந்த அந்த ஷாட் இருக்குல்ல, எனக்கு வந்து கேஜிஎஃப் ஷாட்டை ரிமைண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த இடுப்பு மேல அந்த குட்டி பையன் கை வச்ச ஷாட். எனக்கு என்னமோ ஊர்க்காரங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு தோணுது இல்ல. கிடைச்ச தசை பார்த்து ஊரு போய் சேரும். இருந்தாலும் செத்து போயிடுவோம்ல. கரையில புழுவாட்டம் எவனுக்காகவோ சாவுது, அதுக்கு ஊருக்காக சாவு. இல்லை, அந்த டைலக்ட் இருக்குல்ல, அவங்க அந்த 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 பாஷை வந்து எனக்கு தெரில, அது கொஞ்சம் ஃபோர்ஸ்ட் மாதிரி இருக்கு. தெரில, 2 டைலாக் தானே கேட்டோம். படத்தில் பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, ஃபேண்டசி. ஓகே 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 ஓகே. எனக்கு வந்து ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மியூசிக் சூப்பராக இருக்கு. நான் விஎஃப்எக்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் போர்ஷன் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு பெருசாக பிடிக்கல. ஆனால் அந்த முடிக்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு விஎஃப்எக்ஸ். ஸோ படத்திலே பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். ஃபேண்டசி ஜானரில் இதை அவங்க பண்ணுறாங்க இல்லையா, இந்த மாதிரி எஃபர்ட்ஸை வந்து கண்டிப்பாக இது ஒரு ப்ராப்பர் ஃபேண்டசி ஜானரில் எடுக்கிறாங்கன்னா, ஃபேண்டசி த்ரில்லராக இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போனால் கூட அதை நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் இந்த ஜானர்ஸை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க மற்ற டைரக்டர்ஸ்லாம். நம்ம இன்னும் ஃபேண்டசி ஜானர்ஸில் வந்து இன்னும் நிறைய கதைகளை எழுதுவாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தோட டைரக்டர் வந்து கமல் பிரகாஷ். ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ், இது நல்லா போகணுன்ட்டு. காஸ்ட் வந்து ஜிவி பிரகாஷ், திவ்ய பாரதி, சேட்டன், அழகம் பெருமாள், இளங்கோ குமரவேல், சபுமான் அபுசமாத், ஆண்டனி, அருணாச்சலேஸ்வரன், ராஜேஷ் பாலச்சந்திரன். காஸ்ட் இவ்வளோதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயின் கேரக்டர்ஸ் இவங்க தான் நினைக்கிறேன். மியூசிக் வந்து ஜிவி. ஆப்வியஸ்லி ஜிவி வந்து கொஞ்சம் இஸ் ஆன் அ ரோல், ஒரு மாதிரி பயங்கர ஒரு ஹையில் இருக்காரு. சூப்பராக மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. குட் பேட் அக்லி வேற கொஞ்சம் அடித்து தெரிஞ்சுக்க விட்டுட்டு இருக்காரு. இந்த இதில் இருக்கிற மியூசிக்கும் சூப்பராக இருக்குது. நிறைய ஃப்ரேம்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. நான் சொன்ன மாதிரி அந்த சில நொஸ்டாலஜிக் ஃப்ரேம்ஸ் கூட இருந்தது. கேஜிஎஃப் சீன்லாம் ஒன்று காமிச்சார்ல, அது நல்லா இருந்துச்சு.
ஐ ஹோப் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும், படம் நல்லா சக்ஸஸாக ஆகணும், நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுது. நான் படத்தை பார்த்து அதுக்கான ரிவ்யூ வந்து ஃபுல்லாக நான் போட்டுடுறேன். பட் நம்ம சப்போர்ட் பண்ணணும், இந்த மாதிரி மூவிஸை, இந்த மாதிரி ஜானர்ஸை சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு இந்த இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்கள். அப்புறம் என்னோட ரியாக்ஷன், என்னோட ரிவ்யூ இந்த ட்ரெய்லருக்கான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதையும் சேர்த்து சொல்லுங்கள். நான் எல்லா ஃபீட்பேக்கையும் வெல்கம் பண்ணுறேன், வரவேற்கிறேன். சரியா? வேறு ஏதாவது படங்களோ, டீசர்ஸோ, ட்ரெய்லர்ஸோ, சாங்ஸோ, இல்லை டிவி சீரிஸோ, ஆனிமேயோ எதுவாக இருந்தாலும் அதை நான் பார்த்துட்டு பக்கவாக ரிவ்யூ பண்ணுவேன். அது பழைய படமாக இருந்தாலும் சரி, புது படமாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், சரியாக பண்ணிடலாம். ஆனால் ரிக்வெஸ்ட்டை வந்து கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, கண்டிப்பாக பண்ணிடுறேன். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.